இன்றைய வசனம் யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு இக்கட்டான ஒரு மரண போராட்டம் வந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. தேவ சித்தத்தை மீறி தர்சீசு பட்டணத்துக்கு பிரயாணம் பண்ணினதுனால அவர் பயணித்த கப்பல் மிகுந்த சேதமடைந்தது. சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. முடிவில் யோனாவை கடலிலும் தூக்கி போட்டாங்க. ஒரு மீன் யோனாவை விழுங்கினது. யோனா இரவும் பகலும் 3 நாட்கள் அதன் வயிற்றில் இருக்கிறார். அந்த சூழ்நிலை தான் வாழ்வா சாவா என்று தெரியாத ஒரு நிலை. இனி பூமியிலே வாழ முடியுமா என்கிற நம்பிக்கையை முற்றிலுமாய் யோனாவை விட்டு நீங்கிற்று. அவர் தன் உள்ளத்தில் அங்கலாய்ப்பை தான் வேதத்திலே விவரித்து சொல்கின்றார். யோனா 2:1-8 வரை நாம் வாசிக்கும்போது, 2:10 விட எல்லாம் வாசிக்கும்போது, துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க கூட ஒருவேளை இன்று யோனாவை போல இருக்கலாம். சில தவறுகளை செய்து அதன் விளைவாக நீங்க ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ளே நீங்க சிக்கியிருக்கலாம். பாதாளத்தின் வயிற்றில் இருப்பதை போல ஒருவேளை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ? அப்படிப்பட்ட ஒரு வேதனையில ஏதாவது ஒரு உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் நிமித்தம் வேதனையோடு இருக்கிறீங்களோ? பிரியமானவர்களே, குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாம மற்றவர்களை போல பாடி துதிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ? எந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை நீங்க துதிக்க மறக்காதீங்க. இந்த யோனா 3 நாட்கள் பாருங்க, அந்த பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறதோ, நீங்க பாடி துதிங்க, கோட்டைகள் நொறுங்கி விழும். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் கூட அவரை துதிக்க கர்த்தரை துதிக்கின்றார். யோனா ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கின்றார். இந்த சூழ்நிலை நீங்க உங்க நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க நீங்க மறக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அந்த கட்டுகளை எல்லாம் அறுப்பார். பிரியமானவர்களே, உள்ளத்தின் வெறுமையாக நீங்க ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்லாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க உண்மையாக நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. பிரியமானவர்களே, யோனா சொல்கிறார் அல்லவா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று அப்படி சொல்கின்றார். அப்படின்னா இன்றைக்கு உங்க நெருக்கத்தில் கஷ்டமான சூழ்நிலையில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? பிரியமானவர்களை, யோசித்து பாருங்க. யோனாவினுடைய கூக்குரலுக்கு அவர் ஜெபித்ததற்கு, மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபித்ததுக்கு ஆண்டவர் அவ்வளோ நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா? அப்படியானால் அவரை மீன் வெளியே கொண்டு கைக்கினதல்லவா? பிரியமானவர்களே, எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் பிரியமானவர்களே? அப்படியானால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தின் வாசல் போல நெருக்கம் இருக்கிறதோ? கவலைப்படாதீங்க, ஆண்டவரை எடுத்து பிடிச்சு கொள்ளுங்க. பிரியமானவர்களே, எப்படி மீனுக்கு ஆண்டவர் கட்டளிட்டார்? அவர் பண்ணின ஜெபம், அவர் பண்ணின பொருத்தனை, துதியின் சத்தம், அதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்படியானால் உங்களுடைய துதியின் சத்தத்தை அவர் கேட்காமல் இருப்பாரா? நீங்களும் கூட துதியுங்க. அவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி உங்கள் இக்கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக நீங்க பொருத்தனை பண்ணி ஸ்தோத்திரத்தோடு துதித்து பாடி ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களை காண செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.